வணக்கம். உங்கள் அஸ்ட்ராலஜர் ஆஸ்ட்ரோ பழனிசாமி பேசுகிறேன். இந்த பதிவில் காமமும் இல்லை, காதலும் இல்லை, தாம்பத்திய சுகம் கிடைக்காதவர்கள் யார், அதை நம்ம ஜாதகத்தில் எப்படி கண்டுபிடிக்கலாம் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இப்போ திருமண வாழ்க்கையில் நிறைய முறிவுகளுக்கு காரணம் இந்த தாம்பத்திய சுகம், காதல், காமம். இந்த காதல் என்பது அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி வர்றது மட்டும் கிடையாது. கல்யாணத்துக்கு பின்னாடி கூட ஒரு ஈர்ப்போட தன்னுடைய வாழ்க்கை துணைவர் மேலே ஒரு காதலும் காமமும் ஒரு ஈர்ப்பும் இருந்தால் அந்த திருமண வாழ்க்கை என்பது முறிவு என்பது ஏற்படாது. ஆனாலும் இன்றைய சமுதாயத்தில் நிறைய அதில் அந்த ஈர்ப்பு என்பது இருக்கிறதுல அல்லது அந்த காதல் மாறி போகுது. சில பேருக்கு அந்த காதலே வர்றதில்ல, சில பேருக்கு அந்த காமமும் வர்றதில்ல. ஆனால் சில பேருக்கு நல்லா இருக்கு. அப்படி அதிகமாக இருக்கிறவங்களுக்கும் சில பாதிப்பு இருக்குது. இப்போ காமம் கிடைக்காதவங்க ஒரு பக்கம், காமமே இல்லாதவங்க ஒரு பக்கம். காமம் அதிகமாக இருக்கிறவங்களாலையும் திருமண வாழ்க்கையை விட்டு தாண்டி வேற ஒரு உறவு வச்சுக்கிறது, அதனால் திருமண முறிவு, விவாகரத்துக்கு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் லைஃப்பில் நடந்துட்டு இருக்குது, நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இதுக்கெல்லாம் நம்ம ஜாதகத்தில் வச்சு நம்ம பார்க்க முடியுமா, நம்ம இதை தெரிஞ்சுக்கலாமான்னாக்க தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். கர்மாவை கொடுக்கக்கூடிய முக்கியமான கிரகங்களில் ஒன்று சனி பகவான் தான். இந்த சனி தரும் கர்மா அதை அனுபவிக்காம யாராலையும் கடக்கவே முடியாது. அந்த வகையில் ஒருத்தருடைய ஜாதகத்தில் சிம்பிளாக சனி எங்கே இருக்குன்னு பாருங்க. சனியோட ஸ்தான பலத்தை வச்சே நம்ம அவங்களுக்கான கர்மாவை சொல்லலாம். அதே போல் சனியோட 10வது பார்வை, சனிக்கு 3 பார்வைகள் இருக்கு. 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, சனி இருக்கக்கூடிய இடத்துலேருந்து 10ஆம் பார்வை, எல்லாமே சனி இருக்கக்கூடிய இடத்துலேருந்து இருந்தால் நம்ம கவுண்ட் பண்ணோம். லக்னத்திலேருந்து அந்த பாவகம் எத்தனையாவதாக வருது, சனியோட 10வது பார்வை எங்கே விழுதோ அந்த பாவகம் இவருடைய லக்னத்திலிருந்து அந்த பாவகம் எத்தனையாவது பாவகம் அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்கணும். அந்த பாவகத்தோட பலாபலன்களை அவர் அனுபவித்து தான் கடந்தாக வேண்டும். அதை பற்றி நம்ம இந்த பதிவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்க, இப்போ ஃபஸ்ட்டு சனி, இந்த சனி இங்கே தான் மேஷம். இந்த சனி மேஷத்தில் இருக்குது அப்படின்னாவே அது நீசம். சனி மேஷத்தில் இருந்தால் நீசம். ஒருத்தருடைய ஜாதகத்தில் இப்போ உதாரணமாக கடக லக்னம்னு வச்சிங்களேன். லக்னம் கடகம், இந்த லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி சனி. இந்த சனி இங்கே நீசம் ஆயிட்டார், கம்ப்ளீட்டாக நீசம் ஆயிட்டார்னே வச்சுக்கலாம். நீசம், நீசபங்கம், நீசபங்க ராஜயோகம், இதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம இந்த காமமும் இல்லை, காதலும் இல்லை, தாம்பத்திய வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லை என்பவர்களுடைய ஜாதகத்தை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலான்றது அதை மட்டும் பார்க்கலாம். இப்போ இந்த 7ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் சனி பகவான் நீசமாயிட்டார். அப்போ என்ன ஆகும், திருமணம் தாமதமாகும். அப்போ அவருக்கு தாம்பத்தியம் கிடைக்குமா? திருமணம் தாமதமானாலே தாம்பத்தியம் கிடைக்காது, லேட் மேரேஜ் ஆகும். சில பேருக்கு கல்யாணம் ஆன பின்னாடி கூட அந்த தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபாடு என்பது குறைவாக இருக்கும். அதன் மூலம் புத்திர பாக்கியம் என்பதும் தாமதமாகும் அல்லது புத்திர பாக்கியம் கிடைக்காமையே போகும். அதற்கு மற்ற கிரகங்களும் இருக்குது. ஒரு கிரகத்தை வச்சு மட்டுமே எல்லாத்தையுமே சொல்லிடக்கூடாது. இப்போ அந்த சனி நீசம் பெற்று இருக்கு, மேஷத்தில் இருக்குன்னா 2 விஷயம் கன்ஃபார்ம் பண்ணலாம். திருமணம் தாமதமாகும், திருமண வாழ்க்கையில் தாம்பத்திய சுகம் இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். அதே நீசபங்கமானா அது வேற கதை. நீசபங்கம் ஆகுது அப்படின்னாக்க என்ன அர்த்தம்? சப்போஸ் இங்கே வக்ரம் ஆயிடுச்சின்னு வச்சிங்களேன், வக்ரம் அப்படின்னாக்க அது நீசபங்கம். அல்லது இந்த சனி நவாம்ச கட்டத்திலையும் சனி இதே இடத்துல இருக்கு, மேஷத்திலேயே இருக்கு. அஸ்வினி 1ஆம் பாதத்தில் சனி இங்கே நின்றால் நவாம்ச சாட்லையும் மேஷத்திலேயே வரும். அப்போ அது வர்க்கோத்தமம். அந்த மாதிரி வர்க்கோத்தமம் பெற்றிருந்தாலும் அது நீசபங்கம். இந்த இருக்கக்கூடிய சனி வக்கரமானாலையும் அது நீசபங்கம். நீசபங்கமானாக தாமதமாக திருமணமாகும். அதே கடக லக்னமாக இருந்து நீசபங்கமாகும் போது ஒரு தாரம் தாண்டி 2ஆம் தாரம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுத்திடும், கலசர தோஷமாக மாறிடுது. அப்போ தாமதமாக திருமணம் பண்ணும்போது ஒரு பொருத்தம் பார்த்து, சரியான பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணும்போது அது பாதிப்பு இல்லை. இவங்களுக்கு தாம்பத்திய வாழ்க்கையில் மகிழ்ச்சி கிடைக்கும், காதலும் உண்டு, காமமும் உண்டு. ஆனால் கம்ப்ளீட்டாக சனி நீசமாக இருந்துச்சுனாக்க அவங்களுக்கு தாம்பத்திய சுகம் என்பது இல்லாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அல்லது தாம்பத்தியத்தில் ஈடுபாடுகள் குறைவாக இருக்கும், அல்லது ஈடுபாடுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்காமல் இருக்கலாம். இதில் நம்ம 3ஆம் அதிபதி குரு, சுக்கிரன், இந்த கிரகங்கள்லாமும் பார்க்கணும்.
இப்போ வந்து இப்படி இருக்கு, சனி வந்து நீசமாக இருக்கு, சுக்கிரன் வந்து இங்கே இருக்குன்னு வச்சிங்களேன். சுக்கிரன் சிம்மத்தில் இருக்கு, மகம் நட்சத்திர சாரத்தில் இருக்கு, மகம் 1ஆம் பாதத்தில் இருக்குன்னு வச்சிங்களேன். அதே போல் கூடவே கேது இருக்கு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க ராகு இருக்கு. அப்போ இந்த சுக்கிரன் கேது இதுவுமே மகம் 1ன்னு வச்சிங்களேன், மகம் 1. ஸோ சுக்கிரன் கேது மகம் 1ல் இருக்கு, இங்கே ராகு இருக்கு. இப்போ சுக்கிரன் வந்து ஒருத்தருடைய ஜாதகத்தில் காமத்தை ஏற்படுத்துவார். ஒருத்தருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருந்தாதான், ஒருத்தருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருந்தாதான் இணையான துணை கிடைக்கும். அந்த துணையோட மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை வரும். சுக்கிரன்றது மகாலட்சுமி, செல்வம் இருக்கும், வீடு இருக்கும், வாகன வசதிகள் ஏற்படும், நிம்மதியாக வாழக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்படும். ஆனால் இந்த சுக்கிரன் வந்து பகை வீட்டில் இருக்கிறாரு சிம்மத்தில். அதே போல் கேதுவோடு இணைந்து இருக்கிறாரு, மேலும் கேதுவின் நட்சத்திரத்தில் இருந்து கெட்டு இருக்கிறாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவருக்கு வந்து அந்த இணையான துணை சரியாக கிடைக்காது. அதே போல் அந்த துணையால் பாதிப்புகள் இருக்கும். மேலும் வீடு வாகனம் இவை இருந்தாலும் அவற்றில் செலவு பிரச்சனை, வாடகை வீட்டில் இருக்கிறது, சொந்த வீடு இருந்தாலே 1008 பிரச்சனையோடு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். ஸோ அதே போல் முன்னேற முடியாத சூழ்நிலைகளும் இருக்கும். செல்வம், அதாவது பணப்பற்றாக்குறையும் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த சுக்கிரன் கெடும்போது பெண்கள் விஷயத்துலையும் சரி, அல்லது இணையான துணை கிடைக்காத சூழ்நிலையும் இவருக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த சுக்கிரன் கேது இணைவு இருக்கு. 3 கூடியவன் புதன், தைரிய வீரிய ஸ்தானாதிபதி. இந்த லக்னத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம். பொதுவாகவே தைரிய வீரியத்துக்கான காரகம் கிரகம் வந்து செவ்வாய். அதே போல் ஒருத்தருடைய ஜாதகத்தில் சனி மட்டுமே பார்த்துட்டு இவருக்கு தாம்பத்திய சுகம் இல்லை, காமம் இல்லை, காதல் இல்லைன்னு முடிவு பண்ணிடக்கூடாது. சுக்கிரனை பார்க்கணும். சுக்கிரன் இது மாதிரி கேதுவோடு இணைந்திருந்தாலோ, அல்லது கேதுவின் நட்சத்திரத்தில் இருந்தாலோ, அல்லது சுக்கிரன் பகை வீட்டில் இருந்தாலோ, இங்கே வந்து சிம்மத்தில் சுக்கிரன் பகை, அதே போல் இங்கேயுமே பகை தான், கடகத்திலையும் சுக்கிரன் பகை. இந்த மாதிரி பகை வீட்டில் இருந்தாலோ பெண்களுடைய தொடர்புகள், பெண்களுடைய நட்புகள் இதெல்லாமே ஏற்படும். ஆனால் அல்டிமேட்டாக அவங்கெல்லாம் வந்து இவரை பயன்படுத்திட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. அதில் பெருசாக ஆதாயம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை, நிம்மதி இல்லை, இந்த மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கும். ஸோ இந்த சுக்கிரன் இந்த மாதிரி பகை வீட்டில் இருக்கிறது. அதே போல் இந்த லக்னத்துக்கு 3 குறிவன் புதன். சப்போஸ் இங்கே புதன் வந்து ஆட்சி பெற்று இருக்குன்னு வச்சிங்களேன். புதன் ஆட்சி பெற்று இருந்தால் நட்புகள் இருக்கும், வீரியம் இருக்கும், அதாவது காமம் இருக்கும் அவர்கிட்ட. அதுக்கான தகுதி, உடல் தகுதி எல்லாமே இருக்கும் இந்த புதன் நல்லா இருந்தாருனாக. ஆனாலும் அதற்கான வாய்ப்புகள் கல்யாணம் ஆகாமையே லேட் ஆகிட்டு இருக்கிறது. அந்த மாதிரி அதற்கான வாய்ப்புகள் கிடைக்காமல் இருந்துக்கிட்டு இருக்கும். இப்போ வந்து குருவுமே இங்கே இருக்குன்னு வச்சிங்களேன். குரு வந்து ஆட்சி பெற்று இருக்கு, புத்திரபாக்கியம் கிடைக்கும். புதனும் நல்லா தான் இருக்காரு. செவ்வாய் எடுத்துக்கிட்டால் இங்கே இருக்குன்னு வச்சிங்களேன். செவ்வாய் உச்சம், செவ்வாய் உச்சம், குரு ஆட்சி, புதனும் ஆட்சி. ஆனால் சனி மட்டும் நீசமாயிட்டார். இவருக்கு வந்து திருமணம் லேட் ஆகும், அது ஒன்று தான். காமம் இருக்கும், காதலும் இருக்கும், எல்லாமே இவர்கிட்ட நிறையவே இருக்கும். ஏன்னா இங்கே செவ்வாய் வந்து உச்சமாக இருக்கிறார், எல்லாமே நிறைய ஈடுபடணும்னு நினைப்பார். ஆனால் வாழ்க்கை துணையை விட்டு பிரிந்தே இருக்கக்கூடிய சூழ்நிலை வரும். அதுக்கான சூழ்நிலை தான் இல்லாமல் இருக்கும், அட்மாஸ்பியர் இருக்காது. ஹாப்பியாக குடும்பத்தோடையே இருந்து, வாழ்க்கை துணையோடய இருந்து என்ஜாய் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்காது. சற்று பிரிந்தே இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். இந்த லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல இந்த மாதிரி செவ்வாய் இருந்து 7 சனி வந்து பரிவர்த்தனை நீசபங்கம் ஆகிறார். இப்போ நீசபங்கம் ஆகும் போது என்ன ஆகும்? பரிவர்த்தனை பெற்றாவே நீசபங்கம் ஆயிடுது. 7 இங்கே சனி வந்து செவ்வாயோட வீட்டில், செவ்வாய்க்கு அப்போது வீடு கொடுத்தவன் வந்து உச்சமாக இருக்கிறாரு. சப்போஸ் இவருக்கு ராசி எடுத்துக்கிட்டாக, ராசி வந்து கடக ராசியே எடுத்துக்கிட்டாக, கடகராசியே என்னாக இது நீசபங்க ராஜயோகத்தை கொடுத்துருது. ஏன்னா 7ஆம் அதிபதியாக வரக்கூடிய சனி நீசம், அந்த வீட்டின் அதிபதி உச்சம். அதே போல் இந்த சந்திர கேந்திரத்தில் சனி இருக்கு. அப்போது நீசபங்க ராஜயோகத்தை கொடுக்கும், நீசபங்க ராஜயோகத்தை கொடுக்கும். அப்போ இவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? இவங்களுடைய வாழ்க்கையும் ஒரு தாரம் கழிஞ்சு 2ஆம் தாரம் ஏற்படும். அல்லது ஒரு பர்டிகுலர் டைமில் ஒரு திருமணம் லேட்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்க அந்த திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியாகவே இருப்பாங்க. அந்த சனி திசையில் பெரிய வளர்ச்சி அடைவாங்க, தொழில் செய்து தொழில் முன்னேற்றம் நல்ல மிகப்பெரிய வெற்றி அடைவாங்க. இந்த ஜாதகருக்கு குழந்தை பாக்கியம் உண்டு, தைரிய வீரியம் உண்டு, தாம்பத்திய சுகம் உண்டு, காதல் உண்டு.
இப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போது இத்தனை கிரகத்தையும் நம்ம பார்க்கும்போது அது மாடிஃபை ஆகிட்டே இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் சொல்கிறேன். சப்போஸ் இங்கே செவ்வாய் இல்லை, இந்த இடத்துல செவ்வாய் இல்லை, இதே வந்து செவ்வாய் இங்கே இருக்குன்னு வச்சிங்களேன், இங்கே இருக்குது செவ்வாய், மிதுனத்தில் செவ்வாய் வந்து பகை, மேலும் ராசிக்கு 12ன்னும் போது என்ன ஆகுது, அது வந்து செவ்வாய் தோஷத்தை கொடுக்குது. செவ்வாய் தோஷம் மற்றும் இதுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால பரிகார செவ்வாய், இங்கே குரு ஆட்சின்னே வச்சுக்கலாம், பரிகார செவ்வாய். அப்போ அவங்களுடைய திருமணம் இங்கே வந்து இது வந்து நீசம் மட்டும்தான் ஆகுது. அதே போல் இது 5ஆம் பார்வையாக ஆகுது பார்க்குதுன்னு வச்சிங்களேன், அந்த அடிப்படையில் நீச பங்கம் வச்சுக்கலாம். இவங்களுக்கு ஒரு தாரம் கழிஞ்சு 2ஆம் தாரம் ஏற்படும். திருமண வாழ்க்கையில் பிரிந்து இருக்கிறது, கருத்து வேறுபாடோடு இருக்கிறது, தாம்பத்திய சுகம் இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் போன்றவை ஏற்படும். இப்போ வந்து இந்த சனி வந்து ஜென்ரலாக நம்ம சொல்ல வேண்டிய விஷயம், மேஷத்தில் சனி இருக்குது, அது நீசம் மட்டும் பெற்றிருந்தால் காமம் இருக்கிறதில்ல, தாம்பத்திய வாழ்க்கையில் சுகம் இருக்கிறதில்ல, சீக்கிரமாக கல்யாணமும் ஆகிறதில்ல. அதே போல் கல்யாணம் ஆன பின்னாடியும் அதில் ஈடுபாடு குறைவாக இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடுது. நீச பங்கமானாக கொஞ்சம் லேட்டாக கல்யாணம் ஆகும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு தாம்பத்திய சுகம் கிடைக்குது, காதல் இருக்குது, காமம் இருக்குது, குழந்தை பாக்கியமும் இருக்குது. அதற்கு மற்ற கிரகத்தையும் பார்க்கணும். குரு நல்லா இருக்கணும், செவ்வாய் நல்லா இருக்கணும், அதே போல் 3க்குரியவன் அந்த லக்னத்துக்கு 3க்குரியவன் யாரோ அந்த கிரகமும் நல்லா இருக்கும்போது அந்த வாய்ப்புக்கள்லாம் அவருக்கு ஏற்பட்டுடும். இதெல்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் குறைவுபடும் போது, இந்த புதன் இங்கே இல்லை, இந்த புதனை பொறுத்தவரையிலும் இங்கே இல்லைன்னு வச்சிங்களேன், இந்த புதனும் வந்து இங்கே இருக்குதுன்னு வச்சிங்களேன், இந்த இடத்துல பகை வீடு, புதன் வந்து இங்கே இருக்குது அப்படின்னாக்க இங்கே சுக்கிரன் இல்லை. ஸோ அப்போ என்ன ஆகுனாக்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் லேட் ஆகும், முயற்சி தடை இருக்கும், வீரியம் குறைவாக இருக்கும், புத்திரபாக்கியம் லேட் ஆகும், இந்த மாதிரிலாம் சொல்லலாம் நம்ம. ஸோ ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே இந்த அமைப்புகள் என்பது மாறிக்கொண்டே தான் இருக்குது. அதே போல் சனியோட 10வது பார்வை சொன்னோம் இல்லையா, சனி வந்து இங்கே பார்க்குது, மிதுனத்தை பார்க்கும், மிதுனத்தை பார்க்குது, 7ஆம் பார்வையாக இந்த இடத்துல துலாமை பார்க்கும், 8, 9, 10. ஸோ இந்த இடத்துல பார்க்குது. இந்த லக்னத்துக்கு 7ஆம் இடம், லக்னத்துக்கு 7ஆம் இடத்தை சனி 10வது பார்வையாக பார்க்குதுன்னாக கண்டிப்பாக அது வந்து கடுமையான கலஸ்திர தோஷம் தான் அர்த்தம். அவங்க முதல் தாரம் காதல் திருமணமாக ஏற்பட்டோ அல்லது சீக்கிரமாக கல்யாணம் பண்ணாகவோ அவங்களுக்கு அந்த திருமண வாழ்க்கையில் கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவுகள் போன்றவை ஏற்பட்டு பிரிவுகள் ஏற்பட்டு 2ஆம் தாரம் ஏற்படும். அதுதான் கர்மாவை அனுபவித்தே ஆக வேண்டும் என்று சொன்னேன். சனியோட 10வது பார்வை 7ஆம் இடத்துக்கு விழுதுன்னாவே கண்டிப்பாக கலஸ்திர தோஷம், ஏற்கனவே கடந்த ஜென்மத்தில் கலஸ்திரம் சார்ந்த விஷயத்தில் தவறு செய்திருக்கிறார், அந்த பெண்ணாசையால் அல்லது எதிர்பாலினருடைய ஆசையால் திருமண வாழ்க்கையில் அவருக்கு இந்த ஜென்மத்தில் அந்த பாதிப்பை சம்பாரிச்சுட்டுக்கிறாருன்னு அர்த்தம். அதை அனுபவித்து தான் கடக்க முடியும். அந்த வகையில் சரியில்லாத வாழ்க்கை துணிவர் அல்லது மனதளவில் அல்லது உடலளவில் பாதிக்கப்பட்ட ஒருத்தரை கல்யாணம் பண்ணி, ஒரு நீச ஸ்திரியை கல்யாணம் பண்ணி பாதிப்புகளை அடைந்து பிரிந்து அப்புறம் மறுதாரம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அந்த மறுதாரம் ஏற்படணும்னாலையும் இந்த லக்னம்னு எடுத்துக்கிட்டால் 11ஆம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் நல்லா இருக்கணும். அதே போல் இந்த 12ல் எந்த கிரகமும் இல்லாமல் இருக்கணும். இங்கே 12ல் செவ்வாய் போட்டிருக்கிறேன் நான். அப்போ மறுதாரம் ஏற்படும் போது என்ன ஆகணும், இப்படிப்பட்ட ஒரு ஜாதகருக்கு ஒரு நல்ல அந்த இணைக்கும் போது அவருடைய ஜாதகத்தில், அதாவது வரனுடைய ஜாதகத்தில் 12ஆம் இடத்துல எந்த கிரகமும் இல்லாமல் இருக்கணும். இங்கே வந்து இவருக்கு செவ்வாய் இருக்குது, அதனால் வந்து மறுதாரத்தை அப்படி இணைக்கணும். சுக்கிரன் வந்து இங்கே ஆட்சி பெற்று இருந்தால் சரி சுக்கிரன் தான் இங்கே கேதுவோடு இணைஞ்சிருக்கு, இவருக்கு மறுதாரம் ஏற்பட்டால் நல்லா இருக்குமா? மறுதாரம் ஏற்பட்டாலும் அந்த பெண்ணால் பிரச்சனைகள், போராட்டங்கள், மகிழ்ச்சி இல்லாத சூழ்நிலைகள் தான் இருக்கும். இந்த சுக்கிரன் சப்போஸ் இந்த மாதிரியே பொசிஷனில் இருக்குன்னாக, சுக்கிரன் பாபத்துவமாக இருக்குன்னாக, சுக்கிரன் நல்லா இருந்து இங்கேயே ஆட்சி பெற்றிருக்காரு அல்லது இங்கே ஆட்சி பெற்றிருக்காரு, 7ஆம் பாவகம் மட்டும்தான் கெட்டு இருக்குன்னாக்க அவங்களுக்கு 2ஆம் தாரத்தில் நன்மை வந்துடும். ஆனால் இங்கே வந்து சுக்கிரனும் கெட்டு இருந்து, சுக்கிரன் பர்மனண்ட்டாக கெட்டு இருக்காரு, அப்படி கெட்டு இருந்து 7ஆம் பாவகமும் கெட்டு இருந்து 7ஆம் பாவகத்துக்கு சனியோட பார்வை 10வது பார்வை இருக்கும்போது இந்த 2ஆவதாக பண்ணுற கல்யாணத்துலேயும் நிம்மதி இல்லாத சூழ்நிலைகளை ஏற்படுத்தும். இதையெல்லாம் நம்ம ஜாதகத்தை வச்சே நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம இதை பற்றி நம்ம நிறைய டீட்டெயிலாக பேச அது நிறைய வந்துடும். சின்ன வீடியோவாக போடுறேன் நான். அதே போல் இந்த சேனலை பொறுத்தவரையிலும் இங்கே ராசி பலன் இதெல்லாம் சொல்லாமல் நம்ம ஜாதகத்தில் இருந்து நம்ம ஏதாவது கற்றுக்க முடியுமா அல்லது ஏதாவது நாமளே பலன் எடுத்துக்க முடியுமா, பலன் சொல்ல முடியுமா அப்படின்றதுக்கான சேனல் தான் இது. அந்த வகையில் வந்து ஜோதிட கருத்துக்கள் மற்றும்
ஆன்மீக சார்ந்த விஷயங்கள், கர்மா சார்ந்த விஷயங்களை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இது வந்து முழுக்க முழுக்க அதாவது டிபெண்ட் அப்பான் அவங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து தான் இருக்கும். சில விஷயங்களை நீங்களே கூட ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். விருப்பப்பட்டாக்க நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, இது பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். அதே போல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.